என்ன இந்த மனுஷனுக்கு சத்தம் காட்டாம போறாரு? அல்லது ஏதாவது நம்மள வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாரு? போய் கேப்போம் என்னாச்சுன்னு. என்ன சார், இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறின மாதிரி இருக்குது. அல்லது அங்க போகும்போது இங்க போகும்போது நீ ஏதாவது வம்புக்கு இழுத்துட்டே இருப்பீல, இன்னைக்கு என்ன அடக்கமே இல்ல? இல்ல சந்தி, இன்னைக்கு சர்ச்சில் ஒரு மெசேஜ் கேட்டேன் பாத்துக்க. அது என் மனசுல ரொம்ப தொட்டுட்டு, அதனால நான் இனிமே குடிக்கவும் போறது இல்ல, இந்த கோயிலையும் போடுறது இல்ல, சர்ச்சுக்கும் கரெக்டா போறேன் பாத்துக்க. ஏ அப்பா, மழைலாம் வரும்போல இல்ல? சரி 4 மணிக்கு நீ எழுப்பி விட்டுருன்னு காலையில ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணி தான் பாப்போமே. எனக்கு இந்த குடிக்கிறதுல இருந்து விடுபடணும்னு ஆசையா தான் இருக்கு, என்னால முடிய மாட்டேங்குது. சரி ஏசப்பாவது எனக்கு உதவி பண்ணுதாங்களான்னு பாப்போம். சரி இப்ப மாதிரி விடணும்னு மனசு வந்துச்சுன்னா கண்டிப்பா எழுப்பி விடுதே 4 மணிக்கு. ஐயோ மணி 4:10 ஆயிட்டதே. 4 மணிக்கு இந்த மனுஷன் எழுப்பிடுன்னு சொன்னாரே, தூங்கிட்டேனே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா இன்னைக்குதான் முதல்ல என்னை ஜோமனதுக்கு எழுப்பிடுன்னு சொன்னாரு. அதை கூட என்னால பண்ண முடியலப்பா. சரி இந்த பெட்ல ஆளை காணோம், எங்க இருக்காருன்னு தெரியலையே, தேடுவோம் போய். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இப்ப பரவாயில்ல, இந்த மனுஷன் நமக்கு முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. சரி நல்லா பண்ணட்டும். இனிமையாவது அவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை பெறட்டும். ஏசப்பா அமை துதிக்கிறேன் ஏசப்பா, அமை துதிக்கிறேன் ஏசப்பா. சரி அவர் ப்ரேயர் பண்ணட்டும், நம்ம போவோம். ஏம்மா நான் அந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு. என்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சா? ஆமா பண்ணி முடிச்சாச்சு. சரி இந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னா. சரி போயிட்டு வாங்க. என்ன டேவிட், 2 நாள் கடை பக்கம் ஆளே காணும்? ஆமாடே, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வெளியில எங்கேயும் வரல. ஆளு கொஞ்சம் பிரைட்டா அந்த மாதிரி இருக்கேடே, எப்படி? ஒண்ணு இல்லப்பா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஐயா கொடுத்த மெசேஜை கேட்டதுல இருந்து மனசே சரியில்லை பாத்துக்க. அதான் சரின்னு இந்த குடியில இருந்து நம்மளும் திருந்துவோமே அப்படின்னு வெளியில வரல பாத்துக்க. வெளியில வந்து அந்த ஞாபகமா வருது. அது கோயில போடாம இருக்கலாம்னு பார்த்து வெளியில போற வரவங்களா என்ன வாங்கிக்கன்னு தாரான். நம்ம மனசு உடனே அந்த பக்கம் போயிருது. அதான் சரி வெளியில வராம வீட்டுல இருப்போமான்னு இருந்து பார்த்தேன். பரவாயில்லப்பா, 2 நாள் நான் குடிக்கல, எதுவும் பண்ணல. ஏய் என்னப்பா நீங்களா இப்படி திருந்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்களாம் எங்க போறது? அதானே. சரி அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு கட்சில இருந்து ஓட்டு கேட்க வரான்வலாம். நம்மள மாதிரி ஆட்கள் போனா ஆளுக்கு ஒரு குவார்டர் தரேன்னு இருக்கானுவ. உன் பேரை கட் பண்ண சொல்லிட்டுமா என்ன? கேன்சல் பண்ண சொல்லிருடே. அவன் தான் திருந்த போறேன்ட்டாம்ல, அப்புறம் திருந்த போறவன நம்ம என்னத்துக்கு போட்டு இழுத்துக்கிட்டு. என்னடே கேன்சல்லாம் பண்ண சொல்லாதங்க. நீங்க திரும்பிட்டியப்ப இன்னும் உனக்கு என்னத்துக்கு? என் பேரை சேர்க்க சொல்லிடு, 4 நாளைக்கு சாயங்காலம் வந்துருவேன், எங்க வரணும்னு சொல்லிடு. இதான் நம்ம ஆளு. வசந்தி, வசந்தி. என்ன இந்த மனுஷன் சத்தமே ஒரு மாதிரி இருக்குது? வசந்தி எனக்கு கொஞ்சம் சோறு இருந்தா போறேன். அடப்பாவி, 2 நாளைக்கு முன்னாடி தான் திருந்திட்டேன், பிரேயர் பண்ண போற குடிய விட போறேன்னு சொன்னா மறுபடியும் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்க. சோறு போடு வசந்தி. என்ன மனுஷன் நீ, இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் ட்ரிப் பிரேயர் பண்ணிருக்கேன்னு சொல்லி உன்னை நினைச்சு எவ்வளவு பெருமைப்பட்டேன். இப்படி சொதப்பிட்டியே. நீ ஒன்னும் கவலைப்படாத வசந்தி, நான் நாளைக்கு விட்டுருவேன் சரியா? 4 இருந்து 4 மணிக்கு எழுப்பி விட்டுரு, நான் ஜோம் பண்ணிட்டு திருந்திருவேன். நான் நாளைக்குன்ட்டு இப்படி திடீர்னு பரிசுத்தவன் ஆகக்கூடாது. தினந்தோறும் பரிசுத்தவனா இருக்கணும். ஏசப்பாவால கூடாத காரியம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மனசை அங்கேயும் அலைப்பாய விடக்கூடாது. ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கேயும் காலை வச்சுட்டு இங்கேயும் காலை வச்சுட்டு இருக்க கூடாது. நீ எதுவும் சொல்லாத வசந்தி, நான் 2 நாள்ல எல்லாத்தையும் விட்டுருவேன். உங்களை மாதிரி ஆட்கள்